ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள 58 சுவர் ஓவிய சிற்பங்கள் நாட்டின் நாகரிக வளர்ச்சியின் எடுத்துக்காட்டாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மெட்ரோ நகரங்களில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை $195.50 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் 3 வாரத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அஸ்ஸாமின் கோஹாமுக்கில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் அஸ்ஸாம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். திப்ருகர் மாவட்டத்தில் தேயிலை தோட்ட பணியாளர்களுடனும் அவர் கலந்துரையாடினார். கேரளத்தில் இடது ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு பினராயி விஜயன், திரு கோவிந்தன் உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை ட்ரோன் மூலம் தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தேர்தல் விதிமுறைகளை மீறுவோர் மீது அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மாநிலம் முழுவதிலும் பறக்கும் படைகள் மூலம் உரிய ஆவணம் இல்லாத ரொக்கப் பணமும் பரிசுப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வேட்பாளர்களின் தொகுதிகளில் செலவினங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நகர்ப்புற மற்றும் ஊரகப் பகுதிகளில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பணம் கொடுத்து செய்தி வெளியிடுவது தொடர்பான கண்காணிப்பும் மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுக்கூட்டங்கள், ஊடகங்கள், பேரணிகள் மூலம் தங்களது கட்சிகளுக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள 58 சுவர் ஓவியச் சிற்பங்கள் நாட்டின் நாகரிக வளர்ச்சியின் எடுத்துக்காட்டாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுதா மூர்த்தி எழுதிய புத்தகத்தை வெளியிட்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் நெடும் தூணாக இருப்பதாக கூறிய அவர், விவாதங்கள், கருத்துகள் மூலம் அதனை மேலும் வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, நம் நாட்டின் வரலாறு மற்றும் பாரம்பரியம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாகவும் திரு ஓம் பிர்லா கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்கியது. கர்நாடகா, கோவா, ஒடிசா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களிலும் முதற்கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. மக்கள் இணையதளம் வாயிலாக தங்களுடைய விவரங்களை இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வீடுகளுக்கு சென்று மேற்கொள்ளப்படும் கணக்கெடுப்பு வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. 16 மொழிகளில் மக்கள் விவரங்களை இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு நேரில் வந்து கணக்கெடுப்பு மேற்கொள்வதற்கு 30 லட்சம் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக மத்திய அரசு 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. மெட்ரோ நகரங்களில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை $195.50 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதனையடுத்து சென்னையில் வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை $2,246.50 அதிகரித்துள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன.
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்ததை அடுத்து விமான எரிபொருளின் விலை கிலோ லிட்டர் ஒன்றுக்கு 2,07,341 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் விமான எரிபொருள் விலை கிலோ லிட்டருக்கு 1,10,703 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு விமானங்களுக்கு இந்த விலை உயர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கந்தேர்பால் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ செய்தித் தொடர்பாளர், இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இணைந்து கந்தேர்பால் மாவட்டம் அரஹாமா பகுதியில் சோதனை நடத்தியதாக தெரிவித்தார். அந்த பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. ஒடிசா மாநில நிறுவன தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு ஒடிசா மக்களின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் ஒடிசா மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தில் ஒடிசா மாநிலம் சிறந்து விளங்குவதாக கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் ஒடிசா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான சந்திரகலா கலந்து கொண்டு 100% வாக்குப்பதிவு குறித்து ராட்சத பலூனை பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பலூனில் 100% வாக்களிக்க வேண்டும், தேர்தல் நாள் 23/4/2026, அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும், இது ஜனநாயக கடமை என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏகாம்பரம், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சண்முகசுந்தரம், சுரேஷ் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஈரான் மீதான தாக்குதல் 3 வாரத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்க ராணுவத்தின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதல் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். ஈரானின் ராணுவ தளவாடங்களை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. மாலத்தீவில் இப்போட்டி இரவு 9 மணிக்கு தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாதுரிமா சாவந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள 58 சுவர் ஓவியச் சிற்பங்கள் நாட்டின் நாகரிக வளர்ச்சியின் எடுத்துக்காட்டாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மெட்ரோ நகரங்களில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை ரூபாய் 195 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன.
ஈரான் மீதான தாக்குதல் 3 வாரத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.